Taste the Daily. மாதம் சம்பளம் உயர்கிறதோ இல்லையோ, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது வரியை உயர்த்துவதை தன் கொள்கையாகவே வைத்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. ஆட்சி பொறுப்பேற்ற 38 மாதங்களில் 3 முறை மின்கட்டண உயர்வு, 2 முறை வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வு, பல முறை பால் விலை உயர்வு, பல மடங்கு பதிவு கட்டணங்கள் உயர்வு, விண்ணை முட்டும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்வு என்று லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும். இந்த லிஸ்டில் புதிதாக இணைந்திருப்பது எது தெரியுமா? சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை 35%, சிறிய கடைகள் நடத்துவதற்கான வணிக உரிம கட்டணத்தை 100% உயர்த்தி தன் கோர முகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. விளையாட்டு போட்டிகள் மற்றும் பயிற்சிகள் மேற்கொள்வதற்கான கட்டணத்தை கூட உயர்த்தி இப்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதே இந்த விடியா திமுக. இது என்ன அக்கிரமம், இது என்ன அநியாயம்? சென்னையை ஏழை நடுத்தர மக்கள் வாழ தகுதியற்ற மாநகரமாக மாற்றுவதுதான் திமுகவின் திட்டமா? பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி இறைக்கும் சென்னை மாநகராட்சி தேநீர் கடைகள், மருந்து கடைகள், முடிதிருத்தும் கடைகள் போன்றவற்றுக்கான உரிமை தொகையை 10,000 ரூபாயாகவும், வேறு சில கடைகளுக்கான உரிமை தொகையை 30,000 ரூபாயாகவும் உயர்த்தி இருப்பதை பார்த்து வயிறு எரிந்து போயிருக்கும் ஏழை மக்களின் புலம்பல்கள் ஸ்டாலினின் காதுகளில் கேட்கவில்லையா? குறுந்தொழில்களுக்கு 3,500 ரூபாய் முதல் 7,000 ரூபாயும், சிறிய தொழில்களுக்கு 7,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாயும், நடுத்தர தொழில்களுக்கு 10,000 முதல் 20,000 வரையும், பெரிய வணிகங்களுக்கு 15,000 முதல் 50,000 ரூபாய் வரையும் உரிமம் கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறது. வாழ்வாதாரத்திற்காக சிறிய கடை வைத்து நடத்துவோரை கூட விட்டு வைக்காமல் இந்த அளவுக்கு வரி என்ற பெயரில் கட்டண கொள்ளை நடத்துவதை ஹிட்லர் ஆட்சியை விட மோசமானது என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அண்மையில்தான் 175% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டது. வாயை கட்டி வயிற்றை கட்டி சேமித்த பணத்தில் வீடு கட்ட கனவு கண்டவர்களுக்கு கடந்த ஆண்டே நிலத்தின் வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி அனைத்து பதிவு கட்டணங்களையும் பல மடங்கு உயர்த்தி இடியை இறக்கியது இந்த விடியா திமுக. வரி மட்டும் உயர்ந்து கொண்டே செல்கிறதே ஒழிய மாநகர மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படுவதில்லையே. குடிக்கும் தண்ணீர் முதல் வீணாய் போடும் குப்பை வரை எல்லாவற்றுக்கும் வரி விதித்து மக்களை வரிக்குதிரையாக மாற்றினால் எத்தனை அடியைத்தான் தாங்குவார்கள் மக்கள்? சென்னையில் ஏழைகளோ நடுத்தர மக்களோ வாழவே கூடாது என்ற எண்ணத்தோடு இப்படி வரியை உயர்த்தி கொண்டே இருக்கிறதா திமுக? தமிழ்நாட்டில் இப்படி மனிதத்தன்மையற்ற கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டு மத்திய அரசு வரி போடுகிறது என்று வாய்கிழிய பேசும்போது குற்ற உணர்ச்சி குறுகுறுக்கவில்லையா திமுகவுக்கு? வரிக்கு மேல் வரி போடத்தான் ஆட்சிக்கு வந்தாரா ஸ்டாலின்? அதிகார மமதையில் இப்படி ஆட்டம் போடும் திமுகவை உண்மையிலேயே விரட்டியடிக்க தயாராகிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பது மட்டும் இந்த தருணத்தில் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.